அரசியல்னால நான் குடும்பம் நடத்தினேன்னா அது வேறு விஷயம். அப்படி இல்லை, அப்படியான எண்ணமும் எனக்கு இல்லை. எப்போ அதை எதிர்பார்த்து அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்க அரசியல்வாதியே இல்லை. மதிப்புக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் எல்லா மாநில மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்திய மக்கள் அனைவரும் ஜாதி மத பேதமின்றி இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு பிரஜையும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, செய்கையில் தான் காமிக்கணும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா உனக்கு பதில் சொல்லிட்டு இருந்தால் நாட்டை எப்படியா காப்பாற்றுறது? மத்திய அரசுனாலே மாநில அரசுகள்லாம் கட்டுப்பட்டு தான் ஆகணும். எல்லா மாநிலம் பிஜேபி தமிழ்நாட்டை கேப்சர் பண்ண பார்க்குதுன்றாங்க. எப்படி அது? இதில் எந்த வகையிலும் நியாயம் பேசுகிறதுக்கே இல்லையா? தேர்தல் சமயங்களில் மட்டுமே விஜயகுமார் அரசியல் அரங்கில் தென்படுறாரு, அது ஏன்? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் தெரிஞ்சிருக்கணும். அரசியல் பேசுகிறாங்களோ பண்ணுறாங்களோ ஈடுபடுறாங்களோ இல்லையோ, ஆனால் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குமே நாட்டு நிலைமை தெரியும், அரசியல் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அவங்களுக்கு வேலை இருக்குது. அரசியலே வேலையாக வச்சுருக்கவங்களுக்கு ஓகே, மற்ற வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்குறதுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தான் குடும்பமும் நடக்கணும், தன்னுடைய பிரச்சனையும் சால்வ் பண்ணணும். வேலை செஞ்சால் தான் சாப்பாடு, வேலை செஞ்சால் தான் நமக்கு வசதிகள், நம்முடைய சௌகரியங்கள், குழந்தைகள் படிப்பு, அது இதுன்னு எத்தனையோ இருக்குது. அதே மாதிரி என்னை பொறுத்தவரை வரையில் நான் முழு நேர அரசியலில் ஈடுபட முடியாத காரணம் எனக்கும் வேலை இருக்குது. நான் என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், என்னுடைய இது பார்க்கணும். அரசியல்னால நான் குடும்பம் நடத்தினேன்னா அது வேறு விஷயம். அப்படி இல்லை, அப்படியான எண்ணமும் எனக்கு இல்லை. எப்போ அதை எதிர்பார்த்து அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்க அரசியல்வாதியே இல்லை. நாட்டுக்கு நல்லதை செய்யணும்னு நினச்சி வர்றவங்க தான் அரசியல்வாதி. தனக்கு என்ன செய்ய முடியும், தான் என்ன செய்து கொள்ளலான்னு நினச்சாக்கா அது அரசியல் இல்லை, அது வியாபாரம் ஆகிடும். ஸோ அதனால் என்னை முழுமையாக இதில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டிய நேரங்கள் வரும்பொழுது பேச வேண்டிய நேரத்தில் பேசுவேன், செயலாற்ற வேண்டிய நேரத்தில் செயலாற்றுவேன். இதுவே எனக்கு 24 மணி நேரம் வேலை இல்லை. தமிழக அரசை கைப்பற்ற மத்திய அரசு தீவிரம் காட்டிட்டு வர்றதா பேசப்படுது, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது மத்திய அரசு இருக்கிற மாநில அரசுகளெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசுனாலே மாநில அரசுகள்லாம் கட்டுப்பட்டு தான் ஆகணும். எல்லா மாநிலம் எந்த மாநிலமாக இருக்கணும், பிஜேபியாக இருக்கலாம், வேறு காங்கிரஸாக இருக்கலாம், இல்லை கம்யூனிஸ்டாக இருக்கலாம், இல்லை அனைத்து இந்திய அண்ணா திமுகவாக இருக்கலாம், இன்னும் மற்ற கட்சிகள் வடநாட்டில் எத்தனையோ கட்சிகள்லாம் இருக்குது. எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த மாநிலத்தை ஆண்டாலும் மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அரசு கட்டுப்பட்டது தான். ஏன்னா நாம் ஏதாவது பிரச்சனை நமக்கு இப்போ அந்த மழையினால் பாதிக்கப்பட்டது, அப்போ பார்த்து பணம் கொடுத்தாங்க. இப்போ இந்த அந்த புயல் அதுக்கு வந்தாங்க அப்படின்னா நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது மட்டும் மத்திய சர்க்காரை போய் கேட்குறோம். அப்போ மாநில சர்க்காரை மத்திய சர்க்கார் கவனிச்சிட்டு இருக்கிறது தவறே இல்லையே. அதுலேயும் என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி தமிழ்நாட்டை கேப்சர் பண்ண பார்க்குதுன்றாங்க. எப்படி அது? இதில் எந்த வகையிலும் நியாயம் பேசுகிறதுக்கே இல்லையா? மதிப்புக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் எல்லா மாநில மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்திய மக்கள் அனைவரும் ஜாதி மத பேதமின்றி இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு பிரஜையும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. அதில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அப்படிலாம் அண்டர்டேக் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது, பண்ணவும் நினைக்கல. அவங்க எதுக்காக ஒரு மாநிலம் அவங்க இப்போ நாங்கள் பிஜேபி நாளைக்கு ஒரு எலெக்ஷன் அதில் ஜெயிச்சு அதில் மக்களெல்லாம் பார்த்து ஓட்டு போட்டு நீங்கள் தகுதியானவர்கள், திறமையானவர்கள், நாட்டுக்கு நல்லதை செய்யக்கூடியவர்கள்னு சொல்லும்பொழுது நிச்சயமாக ஆட்சியை அமைக்கும். இன்னொரு கட்சியை வைத்து இவங்க ஆட்சி நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது, தேவையில்லை. அந்த மாதிரி பேசுகிறதே ரொம்ப தவறு என்னை பொறுத்த வரைக்கும். என்னுடைய அறிவு கட்டியவரை சொல்கிறேன். அப்படி ஒரு அடிமைப்படுத்தி வைக்கணுன்றது அவசியமே கிடையாது.
பிரதமர் மோடியோட செயல்பாடுகள் குறித்து விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? மதிப்புக்குரிய மாண்புமிகு மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக பொறுப்பேற்றவுடன் அவர் பல வெளிநாடுகளுக்கு, அயல் நாடுகளுக்கு, எல்லா நாட்டுக்கும் மேக்ஸிமம் போயிருப்பார்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மற்றவங்களாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க. அவர் என்ன இந்தியாவிலேயே இருக்குது இல்லையா, வெளிநாட்டுக்கே போகிறாரு அப்படின்னா. அவர் என்ன சொல்லணும், ஹாலிடேயாக போனார்? இல்லை, மற்ற நாடுகளிலே எப்படி நடக்குது, அந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க, சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குது, அதாவது தியரின்னு சொல்லுவோம், ப்ராக்டிக்கல்னு சொல்லுவோம், ரெண்டு இருக்குது. ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் ப்ராக்டிக்கல் இஸ் டிஃப்ரெண்ட், தியரி இஸ் டிஃப்ரெண்ட். ப்ராக்டிக்கலாக என்ன வருது, என்ன பண்ணுறாங்க எப்படின்றத அங்கே போனால் தான் தெரியும். அதாவது அந்த முறையில் தான் அவர் எல்லா நாடுகளுக்கும் சென்று வந்தார் தவிர ஹாலிடே போகல. அதை ரொம்ப பேர் தவறாக சொன்னாங்க, அவர் இப்படி காஸ்டியூம் போடுறாரு, இது பண்ணுறாரு. நாம் ஒரு இந்தியன் மற்ற நாடுகளிலே மதிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ஆள் பாதி ஆடை பாதின்னு எதுக்கு சொன்னாங்க? அதை தான் நான் கேட்குறேன். அப்போது ஆடை இல்லாமல் மகாத்மா காந்தி மாதிரியா போக முடியும்? அந்த காந்தி காலம் வேற, அவரும் கோட்டு சூட்லாம் போட்டிருக்காரு. இருந்தாலும் நம்முடைய இந்திய மக்கள் இப்படி இருக்காங்களே, உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லையேங்கிறதுக்காக தன்னுடைய உடைகளெல்லாம் கலந்து எடுத்துருந்தார். அதுவும் எங்கே, நம்முடைய தமிழ்நாட்டிலே மதுரையில் தான் காந்தியே ஜனங்களை பார்த்த உடனே அவருக்கே ரொம்ப புரியலை ஒன்றும், ஏன்னா இப்படியும் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு. அப்போ கேட்டார், ஏன் இப்படி இருக்காங்க, என்ன இதுன்னா, சாப்பாட்டுக்கே வழியில் எப்படிங்க உடை போட்டுக்க முடியும் அப்படின்னு கேட்டப்போ தான், எப்போ இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் உடை கிடைக்கிறதோ அதுவரையில் நாம் வேட்டி துண்டோடு இருப்போம்னு மதுரையில் தான் அவர் இந்த உடையெல்லாம் கழட்டி எறிஞ்சாருன்னு சொன்னாங்க. நான் கேள்விப்பட்டது அது உண்மை. ஸோ அதே மாதிரி இவர் அப்படி போடுறாரு உடை, இப்படி போடுறாரு உடை, அயல்நாட்டுக்கு போகிறாரு, வேறு வேலை கிடையாதா, இந்தியாவில் இல்லை இருக்கவே மாட்டேங்கிறாரேன்னு சொன்னாங்க. ஆனால் பல நாடுகளுக்கு சென்றதுனால் பல நாட்டினுடைய பொருளாதாரம், இன்வெஸ்ட்மெண்ட் இங்கு வர்றதுக்கு என்னென்ன வழிகளோ அதை சொல்லி நம்முடைய இந்தியர்கள் மட்டுமல்ல அயல்நாட்டுக்காரர்களோடு இங்கே தொழிலை ஆரம்பிக்க வேண்டும், தொழில் வளம் பெற வேண்டும், வேலை கிடைக்கணும், அதனால் பொருளாதாரம் பெருங்கிற நல்ல நோக்கத்தில் தான் அவர் செஞ்சிட்ருக்காரு, செஞ்சார். இது ரொம்ப பேர் புரிஞ்சுக்கல. புரிகிறவங்களுக்கு புரியும், படித்தவங்களுக்கு புரியும். கேள்வி கேட்குறதுக்கு யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். அதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, செய்கையில் தான் காமிக்கணும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா உனக்கு பதில் சொல்லிகிட்டு இருந்தால் நாட்டை எப்படியா காப்பாற்றுறது, நாட்டை எப்படி முன்னேற்றுவது, அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அவர் செஞ்சிட்ருக்காரு. தமிழக அரசியல்ல இப்போ வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அதை யார் நிரப்புவாங்க அப்படிங்கிற சர்ச்சையும் எழுந்திருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு வீட்டை எடுத்துங்க, வீட்டில் இருக்க ஒரு பெரியவர், அவருடைய கட்டுப்பாட்டிலேயே எல்லாம் இருக்குது. அவர் திடீர்னு மரணம் அடைந்து விட்டால் ஆகா அந்த குடும்பம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் அதை தலையெடுத்து அதை நிலைநிறுத்துவது போலத்தான் நாடும். இருந்தவரை செய்தார்கள், இன்று மறைந்து விட்டார்கள். இருந்தாலும் நடப்பது நடந்து கொண்டு தான் இருக்கும், அதை யாராலும் தடுக்க முடியாது. செய்வதை திருந்த செய்ய வேண்டும், அவ்வளவுதான். யார் செஞ்சாலும் நல்லதை செய்யணும், நாட்டு மக்கள் வரவேற்பாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.